ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இந்த டிராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது புதுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஜவுசோவை காமிக்கிறாங்க. அவன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல லியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் நாங்க எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும், லியோ எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஜவுசோ என்ன பண்றான்னா, நான் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் என்ன தேவையில்லாம உளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வென்ஷியானோட அப்பா வந்து இவன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மளோட வென்ஷியான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஃபேமஸான ஆர்ட்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு பெயிண்டிங் பத்தின எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஓரளவு சமாளிக்கிறான். ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு, லியோ எப்பதான் வருவாரு, எங்களோட டைம் ஏன் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அவள் தான் ஜவுசோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, இந்த பெயிண்டிங்கோட எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் லியோ கண்டிப்பா இங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிட்டு இருக்கான். அவளும் அந்த பெயிண்டிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் லியோ காமிக்கிறாங்க. அந்த டாக்டர் லீ தான் வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு வண்டியை ஓட்டுறதா இல்ல உருட்டுறதான்னு தெரியல, அந்த மாதிரி ஸ்லோவா போயிட்டு இருக்கான். லியோ வந்து ஒரு கடத்துக்கு மேலே டென்ஷன் ஆகி, நாளைக்குள்ள போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு லியோ பதில் சொல்லிட்டு இருக்கான். லியோ, நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வேணா வண்டியை ஓட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு டியான்னு கேட்கறா. உனக்கு கார்லாம் டிரைவ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லியோ கேட்கறான். கார் டிரைவ் பண்ண தெரியுமாவா, இப்ப நான் எப்படி கலக்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் லியோ பின்னாடி போய் உட்கார சொல்லிட்டு சீட் பெல்ட்லாம் போட சொல்லிட்டு அவளும் ரெடி ஆகிட்டா. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஷாக்கிங்லேயே கார் நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கானுங்க. அவள்தான் இவன் வண்டியை செம ஸ்பீடா ஓட்டிக்கிட்டு இருக்கா. எல்லா டர்னிங்லயும் திரும்பும் போதும் டாக்டர் லீ வந்து லியோ மேல அப்படி சாஞ்சிக்கிட்டே இருக்கான். அவனும் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான். செம ஸ்பீடா போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அந்த பெயிண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க எங்களோட நேரத்தை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போவா சொல்லுங்க, அந்த ஆத்தரைசேஷன் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? கியூட் பெட் சீரீஸ்க்கான ஆத்தரைசேஷன் உங்ககிட்ட இருக்கிறது பொய்யா உண்மையா, அதை முதல்ல காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. நீங்க எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ வந்து மாசா என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கான். இவனோட வாய்ஸை கேட்டு இவ்வளவு சந்தோஷப்படுவோன்றது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜவுசோவும் சந்தோஷப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லியோ அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த ஆத்தரைசேஷன் எடுத்து காமிக்கிறான். ஃபியாஷங்கோட ஆத்தரைசேஷன் எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தரைசேஷனை காட்டிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் இது பொய்யா இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை நீங்க பொய்ன்னு சொல்லிட்டு நிரூபிங்க, நான் இதை உண்மைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன். உங்களால முடியாதுல்ல, அப்ப சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கியூட் பெட் சீரியஸை பத்தின எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். இவன் பேசுற ஸ்பீச் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அப்படி மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கா. இவன் பிசினஸ்ன்னு வந்தோடனே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுறதெல்லாம் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியா அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்து அங்கிள் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கிறாரு. அதுல அங்கிள் என்ன சொல்றாருன்னா, லியோ உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும், இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நீ இல்லைன்னா சமாளிச்சிருக்கவே முடியாது, எப்படி அந்த ஆத்தரைசேஷனை வாங்கியிருக்க பத்தியா, உன்னை நான் உண்மையாவே பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா இங்க ஜவுசோவுக்கு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. நம்மளும் தானே இதுல ஹெல்ப் பண்ணணும், நம்மளை பத்தி ஏதாவது சொல்றாரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். ஆனா லியோவே ஜவுசோவை விட்டு கொடுக்காம, இதுக்கு நீங்க ஜவுசோவுக்கு தான் நன்றி சொல்லணும், நாங்க போறதுக்கு முன்னாடியே அங்க எல்லாத்தையும் சமாளிச்சு வச்சிருந்தது ஜவுசோ தான், அவன் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லியோ வந்து ஜவுசோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். வென்ஷியான் தான் ஜவுசோவுக்கு சப்போர்ட் பண்றான். நீ இன்னைக்கு ஸ்டேஜ்ல பேசினதை பார்த்தேன், ரொம்பவே அழகா பேசின அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்துட்டு இருக்கா. ஆனா ஜவுசோ வேற யாருமே எதுவுமே சொல்லல, அதை அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்பா நீங்க என்ன பத்தி எதுவும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜவுசோவும் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நீ ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ண, ஆனா இன்னும் உங்க அண்ணன் கிட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது கேட்ட ஜவுசோ செம கடுப்புல ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வெளியே போயிடுறான். ஹீரோனும் வென்ஷியானும் எஞ்சி கிளம்பிடுறாங்க. ஹீரோ மட்டும் தான் அங்க உட்காந்துட்டு இருக்கான். இங்க ஹீரோனை காட்டுறாங்க. அவ ஃப்ரெண்ட் ரோஸ் கூட பார்க்கிங் ஏரியாலாம் நடந்து வந்துட்டு இருக்கா. அவ வந்து டாக்டர் லியை பத்தி தான் பேசிட்டே வந்துட்டு இருக்கா. அவர் மட்டும் இல்லைன்னா நாங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது, கரெக்டான டைம்ல வந்து எங்க ரெண்டு பேருக்கும் கார் கொடுத்து ஹெல்ப் பண்ணது அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கா. ஆனா நான் மீட் பண்ணவன் ரொம்பவே மோசமானவன், நேற்று நைட் என்னோட காரை இடிச்சுட்டு அவனோட காரை கெத்தா தூக்கி போட்டு போயிட்டு இருக்கான், பணக்கார திமிர் பிடிச்சவனா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் லியை பத்தி தான் அவளோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது டாக்டர் லீ வந்து அங்க கார் பார்க்கிங்ல நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே டாக்டர் லீ நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் பேசிட்டு இருக்கா. என்னது நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் அவனை பார்த்து ஷாக் ஆகுறா. என்ன உனக்கு இவனு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ரோஸ் என்ன சொல்றான்னா, நான் சொன்னேன்ல உன்கிட்ட என் காரை ஒருத்தன் இடிச்சுட்டு அவன் காரை மாசா தூக்கி போட்டு போனான்னு, அது இவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற நீ, அதுக்கு வாய்ப்பே இல்ல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் டாக்டர் லீயை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கா. டாக்டர் லீ வந்து ரோஸ் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். நான் அன்னைக்கு அப்படி பண்ணது தப்பு தான், நான் இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்காக தான் அவ்வளவு ஸ்பீடா போனேன், நான் தான் உங்ககிட்ட என்னோட காரை கொடுத்தேன்ல, நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன், உங்களோட காரை ரிப்பேர் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ரோஸ் அதெல்லாம் கண்டுக்காம வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயினையும் கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவையும் அங்கிளையும் காட்டுறாங்க. அங்கிள் வந்து ஹீரோ கிட்ட நான் உனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன், அவன் இன்னைக்கு ஊருக்கு வரா, நீ போய் அவளை மீட் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, ஆனா அதை பத்தி எதுவும் நீங்க இப்ப கேட்காதீங்க, அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான்.
அப்படியே சீனை கட் பண்ணா ஜவு காமிக்கிறாங்க. அவன் பார்க்ல ஒரு ஊஞ்சல்ல சுகமா உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து வென்ஷியான், நீ இப்படிலாம் இருந்து நான் பார்த்ததே இல்லையே, லைட்டா தான் சிரிக்கிறதுக்கும் காசு கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிரிக்க வைக்க ட்ரை பண்றா. ஆனா அவன் ரொம்பவே அப்செட்ல இருக்கான். என்னோட அப்பா என்னைக்குமே என்னை வந்து புகழ்ந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் லியோனே சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு அவர் சுத்தமா பிடிக்காத ரீசனே இது ஒண்ணுதான். லியோ அவருக்கு பிறந்தாரா இல்ல நான் பிறந்தான்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் லியோவை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். அவன் என்னதான் பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் அவன் என்னோட அண்ணா அப்படின்ற ஒரு மரியாதையாவது நான் வச்சிருப்பேன். ஆனா இந்த மாதிரி எங்க அப்பா பேசும்போது எனக்கு லியோ மேலேயும் வெறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவுது அவனோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா வென்ஷியான் என்ன சொல்றான்னா, நீ ஒன்னும் உன்னோட அண்ணாவை விட குறைஞ்சவன்லாம் கிடையாது. உன் அண்ணாவை விட நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. உன் பின்னாடி பொண்ணுங்கெல்லாம் அப்படி சுத்துவாங்க. நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல ஜீனியஸான ஒரு ஆளுதான். உன் கையில இப்போ ஒரு கம்பெனியை கொடுத்தா கூட டக்குன்னு வளர்த்து விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. இதை கேட்கிற ஜவுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அப்புறம் லியே காட்டுறாங்க. அவன் கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டேன் கிட்ட சொல்லிட்டே போயிட்டு இருக்கான். எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணுன்ற ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தாலே ஒரே ஒரு பொண்ணோட முகம் மட்டும் தான் என்னோட இமேஜின்ல வருது. அது யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கூட இருந்த டேஸ் எல்லாத்தையும் அப்படி யோசிச்சு பாக்குறான். அவன் மேல விழுந்தது, ஃபர்ஸ்ட் அவளை மீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த விஷயத்துல நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் எப்படி டியானோட மனசுல இடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு டேனும், நீங்க கவலையே படாதீங்க பாஸ், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் டியான் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்து பார்த்தா அவளோட டேபிள்ல ஹீரோடைய போட்டோ போட்ட கலண்டர், ஹீரோட கட் அவுட் எல்லாம் செஞ்சு அவளோட டேபிள் பக்கத்துல வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே டியானுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இது என்னது, இவளோட டேபிள் மட்டும் பாஸோட போட்டோ எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற பிரசிடென்ட் லேடி வந்து, உங்க எல்லாருக்கும் அறிவு இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ரூமர்ஸை பேசாம வேலையை ஒழுங்கா பாருங்க, அடுத்த வாரமே நம்ம வேற ஒரு சீரீஸை ரிலீஸ் பண்ணியே ஆகணும், ஒழுங்கா வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ கரெக்டாக கால் பண்றான். மிஸ்டர் லியோ, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுறா. என்ன உனக்கு என்னோட சர்ப்ரைஸ் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு லியோவும் கேட்கறான். அதுக்கு அதெல்லாம் கிடையாது, ரொம்ப தேங்க்ஸ், உங்களோட சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் நான் சர்ப்ரைஸ் ஆகல, ஷாக் தான் ஆனேன். என்ன கொஞ்சமாச்சு இங்கே ஃப்ரீடமாக வேலை பார்க்க விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆயிடுது. இப்போ லஞ்ச் டைம் அவங்களுக்கு விட்டுருப்பாங்க. அதனால டியான் கண்டிப்பாக ஃப்ரீயாக தான் இருப்பா. அவளை எப்படியாவது லஞ்சுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு, டியான் நீங்கள் வரியா, நம்ம கேன்டீனில் போய் ஒன்றா லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயின், நான் இப்போ ஆஃபீஸில் இல்லை, நான் கியூட் பெட் சீரிஸோடைய லான்ச்சுக்காக வந்திருக்கேன், தயவுசெய்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறா. அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு டேனை விசாரிக்க சொல்லிட்டு அவள் இருக்கிற இடத்துக்கே அவனும் போகிறான். அங்கே போய் வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுற மாதிரி போய்கிட்டு டியான் வந்து ஒரு பொம்மை மாதிரி வேஷம் போட்டு நின்றுட்டு இருப்பா. அது தெரியாம அந்த பொம்மைக்கு பின்னாடி ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஆனா ஒரு குட்டி பையன் வந்து அந்த பொம்மையோட பின்னாடி அடிச்சுட்டு ஓடிடுறான். அதுக்கு ஹீரோனும் யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த மண்டையெல்லாம் கழட்டிட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது ஹீரோ நின்றுட்டு இருப்பான். நான் சத்தியமா இதை பண்ணவே இல்லை டியான், அது பண்ணது வேற ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் லியோ, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டியான் ஷாக்கா கேட்கும்போது, நான் அவன் கூட லஞ்ச் சேர்ந்து சாப்பிடலான்னு நினைச்சேன், இப்போ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கும் நோ சொல்ல முடியல. அதனால லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஒன்னா உட்காந்துடுறா. வந்து ஹீரோ வந்து அவன் சாப்பிட்றதையே பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி பாக்குறான், ஒருவேளை நம்ம நிறைய திம்மோன்னு நினைச்சிருவானோ, அதனால நம்ம கம்மியாவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. டேன் வந்து என்ன சொல்லியிருப்பானா, நம்ம லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அவங்களோட கையை டச் பண்றது, அந்த மாதிரி அவங்கள ரசிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதனால ஹீரோனோட கையை டச் பண்றதுக்கு ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோன் வந்து அது தப்பா புரிஞ்சுக்கிறா. இவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, காலையில இருந்து நல்லா தானே இருந்தீங்க, ஏன் இப்படி டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அது ஒண்ணும் இல்ல டியான், அங்க இருக்க சாஸை எடுக்கலாம் ட்ரை பண்ணேன், அதுக்கு நீ இப்படி தப்பா நினைச்சுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சமாளிச்சிட்டு இருக்கான். அவனும் ஹீரோனோட கையை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக ஹீரோனோட கையை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அந்த கொசுவை பிடிக்கிற மாதிரி கொசுவை மறைச்சே பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆயிடுது. என்ன மிஸ்டர் லியோ, என்னோட கையவே ரொம்ப நேரமா மறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, என் கையில ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து கைரேகை பார்க்க கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோன் அப்பவும் கையை எடுத்து விட்டுட்டு, இதெல்லாம் மூட நம்பிக்கை தான், இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க லியோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ என்ன எதுக்குமே வாய்ப்பே தரமாட்டிருக்கா, இந்த ஐடியாவே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் டேன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். நீ கொடுத்த ஐடியாவே சரியில்லை, அவ கையை என்னால டச் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு டேன் என்ன சொல்றான்னா, கவலையே படாதீங்க பாஸ், நான் வேற ஏதாவது நல்ல ஒரு ஐடியாவோட உங்களை திரும்பவும் வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த டிராமாவோட 9th எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சிருங்க.